அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நடுவானில் மிக உயரமான இடத்துல விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. விமானத்தில் பயணித்திருப்பவர்கள் தெரிந்திருப்பார்கள். பைலட்டு விமானத்தை இயக்கி கொண்டே சில தகவல்களை பரிமாறி கொண்டிருப்பார். இந்த ஹைட்டில் போகிறோம், இந்த இடத்துல பயணிக்கிறோம் அப்படின்னு தகவலை பரிமாறுவார்கள். திடீரென்று அந்த பைலட்டினுடைய எச்சரிக்கை மணி, அவருடைய எச்சரிக்கை விபரீதமான எச்சரிக்கையாக இருக்கிறது. இந்த மாதிரி விமானம் தொழில்நுட்ப கோளாறில் சிக்கியிருக்கு, விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு, நீங்கள் தயார் நிலையில் இருந்து கொள்ளுங்கள் அறிவிப்பு வருது. கீழே சீட்டுக்கு கீழே என்ன இருக்கும்? பேராசூட் இருக்கும். அதை முன்னாடியே நமக்கு செயல்முறை விளக்கமாக சொல்லி காண்பித்து விடுவார்கள். அது அந்த சொல்லி காமிக்கும் போதே பலர்களுக்கு வயிற்றில் புளியை கரைச்சிரும். அப்போது எல்லோருமே பரபரப்பாக ஒரு விதமான பயத்தில் ஆயத்தமாகிறார்கள். ஒரு சீட்டில் ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருக்கு, ஒரு 7 வயசு. பக்கத்தில் அவங்க ஃபாதர், அது பக்கத்தில் அம்மா. இந்த சின்ன குழந்தை மட்டும் எந்த பயமும் இல்லாமல் அங்கே கொடுக்கப்பட்ட ஜூஸை குடிச்சிட்ருக்குது. கொஞ்ச நேரத்தில் விமானிக்கிட்டேருந்து திரும்பவும் அடைப்பு, தொழில்நுட்ப கோளாறு சரியாயிருச்சு, எல்லாம் நார்மல் நிலைக்கு வந்துட்டாங்க. அந்த குழந்தை பார்த்தா அப்பயும் ஜூஸ் குடிச்சிட்ருக்குது, எந்த பயமும் இல்லை. அப்போது இது ஒரு கதை. இந்த கதையாக இருந்தாலும் இதில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பகுதி ரொம்ப கனமான பகுதி. அப்போது அந்த குழந்தைகிட்ட கேட்கப்பட்டுச்சான், ஏம்மா உனக்கு பயம் இல்லையா? ஃப்ளைட்டு கடலுக்குள்ளே முழுக போகுதுன்னு முன்னாடி சொன்னாங்க, அப்பயும் நீ பயம் இல்லாமல் இருந்தியே அப்படின்னு கேட்டப்போ அந்த குழந்தை மழலை பாஷையில் சிரிச்சிட்டே சொல்லிச்சான், என்னோடு என் தந்தை இருக்கிறார், என்னோடு என் ஃபாதர் இருக்கிறாருன்னு கையை பிடிச்சிக்கிச்சான். இந்த கதை நமக்கு உணர்த்துகின்ற செய்தி என்னன்னா, அந்த குழந்தைக்கு எல்லாமே தந்தையும் தாயும் தான். ஒரு பயம் இருந்தாலும் அந்த பயத்தை போக்குவதற்கு என் தந்தை இருக்கிறான், என் தாய் இருக்கிறாள், இந்த தைரியத்தில் குழந்தை நிம்மதியாக இருக்குது. அதே போல் அன்பு உறவுகளே, நமக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவன் படைத்த அல்லாஹ் இருக்கிறான், படைத்த இறைவன் இருக்கிறான் என்ற அந்த சுமையை இறைவன் மீது சுமத்தி விடுகின்ற பொழுது அந்த குழந்தை எப்படி நிம்மதியாக இருந்ததோ அதே போல் நாமும் இறை நம்பிக்கையோடு, சரியான இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தால் எவ்வளவு பெரிய துன்பங்களும் சூரியன் கண்ட பனித்துளிகளைப் போல அது அகன்றுவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரிந்து கொள்வோம். இறைவன் அருள் புரிவானாக.